குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு ஒரு மினி லாக் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஈவினிங். இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டின்னராக இடியாப்பம் ரெடி பண்ணிட்டேன். இடியாப்பம் உங்களுக்கு நைட்டுக்கு கொஞ்சம் டைஜஷன் நல்லா இருக்கும்ட்டு இடியாப்பம் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து சைடில் தேங்காய் பால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி மாவு போட்டு மாவு அரைச்சிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிருதுலா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது ஒரு ஈவினிங்னால ஸோ மிருதுலா ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா மிருதுலா யார்கிட்ட பேசுகிறேன்னே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் ஏதோ சர்க்கியூட் பண்ணிகிட்ருக்கா. சரி, அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. என்னப்பா பண்ணுற? சர்க்கியூட்டா? கேமா? என்ன கேமு? கீ இந்த வயரை டச் பண்ணால் லைட் எரியும். டச் ஆகாமல் இங்கேருந்து அங்கே போகணும். எங்கே? இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் போகணும். டச் பண்ணால் லைட் எரியும்? ஆமாம், லைட் எரியாமல் போகணும். அது ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவா? ஆமாம், 2 லைன் இருக்குல்லடா பாப்பா, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். இது பிளாக் கலர் வயரோடது. ஓகே, அது க்ளோஸ் லூப் அது இருந்துச்சுன்னா மட்டும்தான், க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும், சர்க்கியூட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் கரண்ட் வரும். இப்போ இங்கே எப்படி பண்ணுதுன்னு சொல்லு. இது டச் ஆனால் மட்டும்தான் எரியுது, அப்படிதானே சொல்கிற? ஏன்னா இங்கே நீ 2 வயர் வச்சுருக்குற, க்ளோஸ் ஆகுது. டச் ஆனால் அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுதுடா. ஏன்னா இங்கே ஒரு வயர் இங்கே ஒரு வயர் வச்சுருக்கீல்ல. டச் ஆனால் இங்கே பாசிட்டிவ் கொடுக்குற, அப்புறம் இது நெகட்டிவோட க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனால் லைட் எரியுது. ஸோ பாருங்கள், மிருதுலா ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறா. சூப்பர் சூப்பர். குட்டி டிப்ஸு சொல்ல போகிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்க வர மாட்டேங்குது, ஹீட்டாக இருக்கிறதுனால எடுக்க வர மாட்டேங்குது. இப்போ அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் கொஞ்சம் பேக் சைடில் தண்ணி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி வராமல் கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ நீங்கள் கூட உடனே எடுக்கணும், எமர்ஜென்சியாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், பேக் சைடில் இந்த பேக் சைடில் நம்ம தண்ணியில் காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு கூல் ஆயிரும். அப்போ எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இதே டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை இந்த டைம் தான் நீங்கள் இடியாப்பம் நல்லா நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த தட்டு வந்ததுலேருந்து இடியாப்பம் தட்டா, அது என்னது, தட்டு இட்லி பிளேட்டு. இதில் இடியாப்பம் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் இடியாப்பம் செஞ்சோன்னா நல்லா வருது. அழகாக கடையில் காமிக்கிற மாதிரியே, கடையில் பார்க்குற மாதிரி வாங்குற மாதிரியே வந்துடுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் தட்டு பிளேட்டில் நம்ம இடியாப்பம் ஊற்றி பண்ணலாம். சாதாரண பிளேட்டை விட தட்டு பிளேட்டில் நல்லா ஷேப்பாக வருது பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.